மேலே போகணும். இருங்க இருங்க சார் சார் நம்ம தமிழ் சேனல் சார். தமிழ் ரசிகர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இந்த பாடலை மிகப்பெரிய உயர்த்தியது தமிழ் ரசிகர்கள் தான். இது 10 ஆண்டுக்கு முன்னால் நான் திரையுலகுக்கு வர்றதுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு கனவு. இன்னைக்கு இது நிஜமாக இருக்குது. இது காரணமான என்னுடைய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், என்னுடைய திரையுலக பிரமுகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதை என்னுடைய தமிழுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். எஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். சேரன் சார் லைனில் இருக்கார் சார். ஹலோ சார், ரொம்ப நன்றி சார். எல்லாம் நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தானே? ஓஹோ, எல்லாம் லைவ்லேயே பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி சார். ஓகே, நேரில் பார்க்குறேன். கவிஞரே, இவர் டெல்லி தமிழ்ச்சங்க தலைவர் முகுந்தன். இவர் பெருமாள். வணக்கம் சார். இவர் செலியன். வாழ்த்துக்கள் சார். குடும்பம் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க போல் இருக்கு. ஆமாம் சார். பின்ன என்ன சார், ஒரு தமிழருக்கு தமிழ் பாட்டுக்காக நேஷனல் அவார்டு கிடைக்கும் போது டெல்லியில் இருக்க தமிழ் குடும்பங்கள்லாம் ஒன்றா கலந்துக்க வேண்டாமா? ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. நன்றியோடு நிறுத்திடக்கூடாது சார். நம்ம தமிழ் சங்கத்தில் சின்னதாக ஒரு பாராட்டு விழா வச்சுருக்கோம். பாராட்டு விழானாலே ரொம்ப அலர்ஜியாக இருக்குது சார். இதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்கலாமே. அவார்டு வாங்குற தமிழர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது வழக்கம். அந்த விழாவில் நீங்கள் அவசியம் கலந்துக்கிறீங்க. கவிஞரே, இது ஆண்டாள். அப்படி இவர் கூட உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காருங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே பெரிய ஆளா வருவீங்கன்னு. இடையில கூட உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு இருந்தோம். நீ தான் நேஷனல் அவார்டு வாங்கினா தான் டெல்லிக்கு வருவேன்ட்டியே. நாளைக்கு அவசியம் வந்துடணும் சார். நாளைக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன்லப்பா. ஒன்று பண்ணுவோம், நாளானைக்கு வச்சுக்குவோம். ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே, வாங்க போகலாமா? ஓகே. வணக்கம். போகலாம். சந்தோஷம் தானே? கவிஞரை விட்டு வந்தோம். கதிர், இன்னைக்கு வாழ்க்கையில் உன்னோட பெரிய லட்சியமே நிறைவேறுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கணேஷ். அப்புறம் நான் அப்பவே சொன்னேன்ல, தமிழ்ச்சங்கத்தில் ரொம்ப நேரம் பேச முடியாது, த்ரோட் பெயினாக இருக்குன்னு. அதுக்கு என்ன, ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. வேணா சின்னதாக ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம். தமிழ் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கணேஷ், முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, நாளைக்கு அந்த ஒரு பர்சனல் ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு அப்படியே தாஜ்மஹாலில் போய் உட்காந்து ஒரு கவிதை எழுதணும். ரொம்ப நாள் ஆசை. தாஜ்மஹாலில் உட்காந்து கவிதையா? கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. அதே அருமையான ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமே. நீ வேற, நானே தனியாக இருக்கணும்னு தானே போகிறேன். தனிமை விரும்பி ஆகிட்டே இல்லை கதிர்? எனக்கு ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. ரூமுக்கு வரணுமா? இல்லை, பரவாயில்ல. கணேஷ், நாளைக்கு பர்சனல் வேலை ஒன்று இருக்குது. சரி, வண்டியை மட்டும் அனுப்பிச்சிடுறியா? ஓகே. ஓகே, பாய். குட் ஈவினிங் சார். சுந்தர், இப்போ வேணாம் சார். டைம் 9 ஆகிடுச்சு சார். சார், அந்த குடும்பம் தொடர்றதுக்காக 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. ஊருக்கு போய் கொடுக்கலாமா? இல்லை சார், விருது வாங்கின ஃபோட்டோவோட அடுத்த வாரத்துலேயே வருதான். ஒரு வாரத்துக்காவது எழுதி ஃபேக்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் சார். சார், அப்போ நான் கிளம்பட்டுங்களா? ஒன்று பண்ணு, நாளைக்கு காலைல வர வேணாம். நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், வந்த உடனே ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். என் பயணம். மீரா பிரியன். இன்று இந்திய தேசிய விருது வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு கவிஞன். நேற்று, அதற்கு முந்தைய தினம், அதற்கு முந்தைய நாள், இன்னும் பின்னால்
இதயத்தின் ஞாபகங்களை புரட்டி பார்த்தால். ஏம்மா அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா? மெட்ராஸுக்கு போறானா? மெட்ராஸுக்கு உன் புள்ள காலேஜுக்கு போய் படிடானா படிக்காம கண்ட இடமெல்லாம் கவிதை எழுதிக்கிட்டே திரியிறான். இருக்கலாம் தான் ஆக போறான். சரி விடுமா, காமராஜர்லாம் என்ன படிச்சுட்டா முதலமைச்சர் ஆனாரு, அவன் நல்லா வருவாம்மா. ஹலோ ஜி, இங்கே சுகிந்தர்லால் வீடு எங்கே இருக்கு? ஓ சாரி, सुखविंदर का घर कहाँ है? सुखविंदर लाल सेठ जी का घर? ओ उधर है, बड़ा घर. கிராமத்தில் பெரிய வீடா? இது வேற ஆளுடி. ஐயோ சாரி சார், எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் இந்த டைம்ல வரதா இருந்தது. இன்னைக்கு ஹோலி பண்டிகை, சோ அவர்தான் நினைச்சு உங்க மேல போட்டுட்டோம். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். சாரி சார். ஏய் மீரா, போய் ஜாக்ல தண்ணி எடுத்துட்டு வா, அவர் முகம் கழுவட்டும் ப்ளீஸ். சார் கண்ணில் பட்டுருச்சா? பண்றத பண்ணிட்டு பட்டுருச்சானா என்ன அர்த்தம்? சார் சார் ப்ளீஸ் இந்தாங்க. உன்னாலதான் போ. பாவம்ல, பைத்தியக்கார மாதிரி இருக்கு. ஆமால. மறுபடியும் சாரி சார். சார் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, இங்க வசந்தமாளி கண்ணன் ஒருத்தர் இருக்காராமே. மொட்டை மாடி கண்ணனா? இல்ல, வசந்தமாளி கண்ணன் தாங்க சொன்னாரு. அவரா? போய் மொட்டை மாடியில பாருங்க. கலர்ஃபுல்லாக பூவை தானே கொட்டினா? ஓகேப்பா, எனக்கு ஒரு புக்கே வேணும். சிறகுகள் இல்லை, ஆனால் நீ தேவதை தான். கால்கள் இருக்கிறது, அப்போதும் நீ தேவதை தான். ஹலோ, ட்ரீம் போதும், பொக்கே கொடுங்க.
ஆ என்ன கேட்டீங்க? மண்ணாங்கட்டி மரகர கலந்துச்சா பொக்கே கொடுங்க. பொக்கேவா? கல்யாணத்துக்கா இல்லை பர்த்டேக்கா? எதுவா இருந்தா என்ன, பொக்கே வேணும். 100 ரூபாயில வேணும். அப்படி இல்லைங்க, கல்யாணத்துக்குனா 25 ரோஸ் வைக்கணும், பர்த்டேனா 18 ரோஸ் வைக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா 12 ரோஸ் வைக்கணும், ஐ லவ் யூனா 3 ரோஸ் வைக்கணும், ஃபர்ஸ்ட் மீட்னா 1 ரோஸ் வச்சா போதும். ஆளே அவுட் ஆயிட்டா. அதுக்கு 8 ரோஸ் வைக்கணும். பொக்கேல இவ்ளோ இருக்கா? ஒரு ரிசப்ஷன் தான். அப்போ உங்களுக்கு வந்து 25 ரோஸ் வச்சா போதும். அது ஓகே. பூ ரொம்ப அழகா இருக்கு, ஆனா வாசனை இல்ல. பரவாயில்ல, நீங்களே வச்சுங்க. ஏ பூ கோச்சுக்குமே. எதுக்கு? இவ்வளோ அழகான இடத்த விட்டு என்னை பிரிச்சு என்ன? ஏங்க உங்க பேர் என்ன? பேரெல்லாம் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஃபில்அப் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நான் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? இந்தாங்க இதை புடிங்க புடுங்க. ஏங்க ம் உங்கள் பேர் கேட்டனே. பேரு தானே? ஆ ஆவா? ஆ இல்ல ஆ, அதான் என் பேர். ஆவா? எக்ஸ்கியூஸ் மீ, லூயிஸ் ஹேயோட ஹார்ட் தாட்ஸ் எங்கே இருக்கும்? நோ ஐடியா. ஓ சாரி, யூஆர் அ கஸ்டமர் ரைட்? சாரி. மேடம், லூயிஸ் ஹேயோட புக் தானே, அது 3rd ரேக்கில் இருக்கும் பாருங்க. அட நீங்களா? அட ஆ, நீங்கள் என்னங்க இங்கே? ஆமா, அது என்ன? ஆமாம், அதானே உங்கள் பேர்? அன்னைக்கு பொக்கே கடைக்கு வந்தப்ப உங்கள் பேர் ஆன் தானே சொன்னீங்க? ஆமா, ஆனா அது என் பேர் இல்லைங்க. அது எனக்கு தெரியுங்க. அப்புறம் எதுக்காக பொக்கே கடையில் உங்கள் பேர் ஆன்னு சொன்னீங்க? அது இங்கிலீஷ்ல எக்ஸ் மாதிரி தமிழ்ல ஆ. ஓஹோ. ஆமா, நீங்க எங்க இங்க? இங்கே சேல்ஸ் மேனாக வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. அப்போ பொக்கே கடை? அது காலையில், இது சாயந்தரம். அது பார்ட் டைம், இது ஃபுல் டைமா? இல்லைங்க, ரெண்டுமே பார்ட் டைம் தான். அப்ப இதுதான் ஃபுல் டைம் பார்க்க போறீங்க? சினிமாவில் பாட்டு எழுதலான்னு ட்ரை பண்ணிருக்கேங்க, கிடைச்சா ஃபுல் டைமாக பண்ணுவேன். இந்தாங்க நீங்கள் கேட்ட புக்ஸ் எல்லாம். தேங்க்ஸ்ங்க. 1000 புத்தகங்களை உன் கண்களால் எழுதிவிட்டு அடுத்தவன் எழுதிய புத்தகத்தை ஏன் வாங்கி போகிறாயோ? பார்ட் டைம் வேலையும் பறிப்பாக போகுது. ஏங்க உங்க ஒரிஜினல் பேரை சொல்லாமலே போறீங்க? கனி. கனின்னா? பால்கனி. நல்லா தெரியுதுங்க, நிறைய தமிழ் சினிமா பார்க்குறீங்க. பேசாம நானே உங்களுக்கு ஒரு பேர் வச்சிடுறேன். என்ன பேரு சொல்லுங்க? பொய். அதாங்க உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். சிரிக்கிறாயா? இல்லை.